Please subscribe Sadhguru Sai Creations. காலையில் இந்த ஒரு ஜூஸ் குடித்தா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகும். என்னென்ன பிரச்சனைகள் குணமாகுதுன்னு பார்த்தோம்னா, மலச்சிக்கல்னால பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னவோ மெடிசன்லாம் சாப்பிட்றேன், எனிமா கொடுக்குறேன், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறவங்க இந்த ஜூஸை தொடர்ந்து எடுக்கும்போது ரெகுலராக நமக்கு என்ன ஆகும்னா இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இருமல் இருக்குங்க, அதில் மைல்டாக ஒரு சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கனாலும் இந்த ஜூஸை கட்டாயம் காலையில் குடிக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். காலையில் இந்த ஒரு ஜூஸ் குடித்தா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகும். என்னென்ன பிரச்சனைகள் குணமாகுதுன்னு பார்த்தோம்னா, அல்சர். நிறைய பேருக்கு உடல் உஷ்ணத்தினாலும் சரி, இப்போ நமக்கு வெயில் காலம் இருக்கிறதுனாலையும் அல்சர் பிரச்சனை, நெஞ்செரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது நமக்கு சரியாகுது. அடுத்ததாக உடல் உஷ்ணம் இருக்கக்கூடிய நபர்கள், அதிகமான உடல் உஷ்ணம் எனக்கு இருக்குங்க, இதை சரியாகணும்னாலும் இந்த ஜூஸை நம்ம தினமும் காலையில் குடிக்கலாம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா மலச்சிக்கல். நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். மலச்சிக்கல் சரியாகணும், குடல் கழிவுகள் வெளியேறணும் ரொம்ப ஈஸியாக. ஏன்னா இன்றைக்கி மலச்சிக்கல்னால பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னவோ மெடிசன்லாம் சாப்பிட்றேன், எனிமா கொடுக்குறேன், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறவங்க இந்த ஜூஸை தொடர்ந்து எடுக்கும்போது ரெகுலராக நமக்கு என்ன ஆகும்னா இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி சருமம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நமக்கு சுகர், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த ஜூஸ் காலையில் குடிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப ஒரு கோழை, நெஞ்சு பகுதியில் ஒரு கோழை இருந்துக்கிட்டே இருக்கும். லேசாக ஒரு இருமல் இருக்குங்க, அதில் மைல்டாக ஒரு சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கனாலும் இந்த ஜூஸை கட்டாயம் காலையில் குடிக்கலாம். இதில் என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம், ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் நம்ம சேர்க்க போகிறது. முதல்ல நமக்கு நெல்லிக்காய் தேவைப்படுது. ஸோ நெல்லிக்காய் சாறு தினமும் காலையில் குடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நெல்லிக்காயோடு ரொம்ப சிம்பிளாக இது எல்லாமே நம்ம சேர்த்து குடிக்கும்பொழுதும் அதிக பலன் நமக்கு கிடைக்குது. நெல்லிக்காய் தினமும் கிடைக்கல அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது வேறு என்ன சேர்க்க போகிறோம்னா கற்றாழை. இந்த கற்றாழை மேலே கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் நல்லா வாஷ் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதனோடு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெல்லிக்காய் சாறும் இதனோடைய சேர்த்து கலந்துக்கணும், இல்லைன்னா நெல்லிக்காய் பொடி இதனோட சேர்த்துக்கலாம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும், அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி தொந்தரவோ, இல்லை நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு வெற்றிலை தேவைப்படுது. 2 வெற்றிலை இதனோட சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 10 புதினா இலைகள். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் நம்ம ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி வடிகட்டிடணும். ஸோ இதை நம்ம டெய்லி காலையில் குடிச்சிட்டு வரணும். ஸோ இதனோட இல்லைங்க எனக்கு கோல்டு வர மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவு மிளகுத்தூள், ஒரு 2 பிஞ்ச் சால்ட், உப்பு சேர்த்துக்கலாம். இதை தொடர்ந்து காலையில் ஒரு 250 ml அளவுக்கு குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நான் சொன்ன மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். முக்கியமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ், நிறைய பேருக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜோடு சேர்ந்துருக்கும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறைவதற்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஜூஸை தொடர்ந்து முக்கியமாக இந்த வெயில் காலங்களில், இந்த சம்மர் சீசனில் அந்த உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைவதற்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். இல்லைங்க கற்றாழை என்னால் டெய்லி எடுக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இதில் கற்றாழைக்கு பதிலாக நம்ம இளநீரை பயன்படுத்திக்கலாம். ஸோ இளநீர் இதில் சேர்த்து தினமும் குடிக்கும்பொழுது நம்ம உடலில் நிறைய பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதனோட நீராகாரமும் சேர்த்து கூட குடிச்சிக்கலாம். அப்படி எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள், அதாவது உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்கள், மலச்சிக்கல் தொந்தரவு, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல், இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போது உடல் உஷ்ணம் குறைவதற்கு இந்த ஜூஸ் நம்ம குடிக்கிறோம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சதாவரி. இந்த சதாவரி அப்படின்னு சொல்கிறதே தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு தான் இதோட பேர். நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இந்த சதாவரி ஒரு முக்கியமான மூலிகைன்னு
அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சதாவரி அப்படின்னு சொல்கிறது, இந்த வெயில் காலங்களில் இந்த சதாவரியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? இதனுடைய கிழங்கு நமக்கு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கலாம், சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா இதனுடைய பொடியை மட்டும் எடுத்து பாலில் கலந்தோ இல்லை மோரோடு கலந்தோ நம்ம குடிக்கலாம். மோரோடு கலந்து குடிக்கும்பொழுது தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தணிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு ஜூஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஜூஸ் குடிக்கும்பொழுது இதுலேயே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப நாளாக இருந்த அல்சர் சரியானது, இல்லை பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள், இது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த ஜூஸ் நம்ம குடிச்சிக்கலாம். இதனுடைய ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சதாவரி பொடியை எடுத்து நம்ம மோரில் கலந்து எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம். காலையில் தானா, ஈவினிங் தானா அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு டைமில் இந்த சதாவரி பொடியை நம்ம மோரோடு கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் உடல் உஷ்ணம் குறைவதற்கு நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த ஜம்பீர தைலம் இல்லைன்னா பழத்தெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே ஒரே ப்ரிப்ரேஷன் ஒன்று தான், பேர் மட்டும் 2 பேரில் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு பேர் சொல்லி நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. ஒன்று ஜம்பீர தைலம்னு கிடைக்கும், இல்லைன்னா பழத்தெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பேசிக்காக பார்த்தோம்னா எலுமிச்சை பழத்தை தோலோடு சேர்த்து காய்ச்சக்கூடிய ஒரு தைல வகை. இதை நம்ம பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து நமக்கு குறையும். இல்லைன்னா இது வீட்டில் கூட இந்த தைலத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னா, நமக்கு கொஞ்சமாக கற்றாழை தேவைப்படுது. தோலோடையே நம்ம கற்றாழையை எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி எலுமிச்சை பழம் ஒன்று எடுத்து 4ஆக கட் பண்ணி ஒரு 5-6 எலுமிச்சை பழம் அந்த கற்றாழையோடைய சேர்த்து போட்டுடணும். இதனோட கொட்டையோடைய நெல்லிக்காய் ஒரு 10 நெல்லிக்காய் அளவு எடுத்து நசுக்கி இதனோட போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு கலந்து வச்சிடணும். ஸோ இந்த கலவை ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அந்த வெந்தயம், அதுக்கப்புறம் இந்த கற்றாழை, இந்த எலுமிச்சை பழம் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும்னா ஒரு நாள் முழுவதும் அது சாறில் அப்படியே இருக்கும். ஸோ இதை எடுத்து திரும்பவும் லேசாக நம்ம வந்து அரைச்சிக்கணும். ஃபைனாக அரைக்க வேண்டாம், பேஸ்ட்டு மாதிரி லேசாக அரைச்சிட்டு இதில் நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சணும். ஸோ இது தைலமாக ரெடியாகி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. உஷ்ணம் மட்டும் கிடையாது, இதை பயன்படுத்தும் போது உடல் எடை குறையிறதுக்கு, ஸோ அடிவயிற்று பகுதியில் அதிகமான சதைகள் இருக்குது, இல்லை தொடை பகுதியில் இருக்குது அப்படின்னா, எங்கெல்லாம் நமக்கு வந்து நம்ம ஃபேட் ரொம்ப டெபாசிட் ஆகிருக்கோ அந்த இடத்துல இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். உடல் உஷ்ணம் குறையிறதுக்கும் இந்த ஆயிலை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உடல் முழுவதுமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிடங்களுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்தோம்னாலும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறையும். ஸோ இந்த சம்மரில் இந்த ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வாரம் ஒரு முறை நான் சொன்ன இந்த தைலம் பயன்படுத்தி நம்ம குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த பழத்தெண்ணெய் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு தைல வகை தான். இதையும் நீங்கள் வீட்டே கூட ரெடி பண்ணி பயன்படுத்துங்க. இந்த பதிவில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய ஒரு ஜூஸ் வகையை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.